வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் சின்ன சின்ன தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான், இருந்தாலும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதான் இப்போ நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் பேக்கப். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நமக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் எடுத்துக்கொள்ளுங்க. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோஸ்க்கு மேலே நான் லிங்க் தரேன், அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே. இந்த அப்ளிகேஷனில் பயன்பாடு என்ன அப்படின்றத பார்த்துக்கொள்ளும். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபோனை சம்டைம் நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம். ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முந்தி நம்மளோட ஃபோனில் உள்ள அப்ளிகேஷனை நம்ம பேக்கப்படுத்திக் கொள்ளணும். ஓகேங்களா, பேக்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு பயன்படுது. ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம பேக்கப்படுத்திக் கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே. அதை எப்படி நம்ம பேக்கப்படுகிற அப்படின்றத நான் காமிச்சு தரேன். நிச்சயமாக இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் போட்டு நீங்கள் பேக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பேக்கப்படுக்கிற எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னால் சம்டைம் உங்களுக்கு தேவைப்பட்ட அப்ளிகேஷன் தேவைப்படாத அப்ளிகேஷன்லாம் இருக்கும். தேவைப்பட்ட அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இது மூலமாக நீங்கள் பேக்கப்படுத்தி வச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இதில் செயல்பாடு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஓகே. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு நெட் தேவையில்லை. நெட்டெலாம் நம்ம கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. நமக்கு எனி டைம் நம்ம நமக்கு எப்போ தோணுதோ அப்போ நம்ம வேக்கப்படுத்திக் கொள்ள முடியும். ஓகேங்களா, நெட்டில் நமக்கு தேவையில்லை. ஸோ உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அப்ஸ் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு SMS, அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர், அடுத்தது உங்களுக்கு கோலிங். ஓகேங்களா, அடுத்த கேலண்டர், அதெல்லாமே நம்ம வேக்கப்படுத்திக் கொள்ளலாம். வேக்கப்படுத்துக்கு முந்தி நம்ம ஒரு வேலை செஞ்சு வரணும். அது இப்போ என்ன வேலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபோன் மெமரிலாம் இது இருக்கும். ஓகேங்களா, நம்ம SD கார்டு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். சப்போஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாமே ஃபோன் மெமரி மூலமாக தான் இது பேக்கப் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு எந்த பலன் இல்லாமல் போயிடும், எல்லாமே ஃபார்மேட் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு முன்னால் நம்ம SD கார்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் செட்டிங் போனீங்கன்னு சொன்னால் பாருங்கள், செட்டிங் போனால் இந்த பெஸ்ட் ஆப்ஷனுக்கே கொடுங்க. ஓகேங்களா, பெஸ்ட் ஆப்ஷனையும் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் பாரு. அடுத்த ஆப்ஷன் இது. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும். இந்த 3 டொட்டை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு டெஸ்ட்லாம் இருக்கும். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த SD கார்டுக்கு கொடுத்துக்கணும். நான் ஒரு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இப்படி இருக்குது. ஸோ இதே மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோல்டர் இருக்குது. எந்த ஃபோல்டர் நீங்கள் வேணும்னு இப்போ இந்த ஃபோல்டர் நீங்கள் கொடுக்கணும், இப்போ கொடுத்துக்கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு புதுசாக ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதுசு ஃபோல்டர், அதாவது புதுசாக உங்கள் நேமை கொடுத்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஃபோல்டர் மூலமாக நீங்கள் பேக்கப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி நான் பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டையுமே பார்த்தீங்களா இதே மாதிரி பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஓகேங்களா, ஓகே. இதை நீங்கள் செஞ்சு போகிறது பேக்கில் வாங்க. பேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு ரெசல்ட் விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதில் நாள் செட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எப்போ இது பேக்கப் ஆகணும், அதாவது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு ஒருக்கா பேக்கப் ஆகணுமா, இல்லை 3 நாளைக்கு ஒருக்கா பேக்கப் ஆகணுமா, இல்லை நீங்கள் ஒரு அதாவது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பேக்கப் ஆகணுமா, இல்லை 15 நாளுக்கு ஒருக்கா பேக்கப் ஆகணுமா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பேக்கப், இல்லை கண்டினியூவாக உங்களுக்கு பேக்கப் ஆகணும் அப்படின்னு கிடக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அதாவது மேல் மூலமாக எல்லாம் பேக்கப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மார்க்கை மறுபடியும் டச் கொடுத்தீங்கன்னா ஓட்டோவாக உங்களுக்கு உங்களோட ஃபோனில் உள்ள மேலே உங்களுக்கு ஓட்டோவாகவே இதில் என்ட்ரு ஆகிடும். ஓகேங்களா, என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் கரெக்டாக வந்துடும். ஓகே, அடுத்ததை நம்ம பார்த்துக்கொள்ளும். அதாவது இப்போ உங்களோட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓட்டோவாகவே உங்களுக்கு பேக்கப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படி எனக்கு ஓட்டோவாக நம்ம மார்க் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கல, நீங்கள் இதை எடுத்துருங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் எடுத்துருங்க. எனக்கு தேவையில்லை, நான் எடுத்து விட்றேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சுக்கொள்ளுங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனை பேக்கப் எடுக்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, இப்படி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் சொன்னால் இது நீங்கள் அப்ளிகேஷன் டச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் உங்களுக்கு இப்படி வந்துடும். உங்களோட ஃபோனில் எத்தனை அப்ளிகேஷன் எல்லாமே இதில் மூவ் ஆகிடும். ஓகேங்களா, மூவ் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே இப்போ எனக்கு இதில் என்ட்ரு ஆகுது. ஸோ என்ட்ரு ஆகினது பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட அப்ளிகேஷனை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி போட்டு நீங்கள் பேக்கப் எடுத்து கொள்ளுங்கள். ஓகேங்களா, கொஞ்சம் ஓகே. இப்போ எல்லாமே இதில் மூவ் ஆகிட்டு. ஓகேங்களா, மூவ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு சம்டைம் எனக்கு இதில் தேவைப்பட்ட அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த அப்ளிகேஷன் நம்ம பேக்கப் எடுக்கலாம், ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம பேக்கப் எடுத்து காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதை நான் பேக்கப் பண்ணுறேன். இதை டச் பண்ணுறேன். மார்க் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் பேக்கப் அப்படின்றது. இந்த பேக்கப் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிடுச்சுன்னா இது எனக்கு பேக்கப் ஆகிடும். ஓகேங்களா,
பாருங்க எனக்கு பேக்கப் ஆகுதுன்னா இங்கே பாருங்க அது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. மேலே பார்த்தீங்கன்னா பன் இருக்குது பார்த்தீங்களா, பன் போட்ட மாதிரி அது எனக்கு பேக்கப் ஆகி இப்போ நான் இதை டச் பண்ணா எனக்கு அந்த ஃபோல்டர் காட்டாது. ஏன்னா அது இப்போ எஸ்டி கார்டு மூவ் ஆகிட்டு ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம் நண்பர்களே. இது உங்களுக்கு ஒரு சூப்பர் அப்ளிகேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச நண்பர்கள் அவாய்ட் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்கள் நிச்சயமாக இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் சம்டைம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்வீங்க, அதனால இந்த அப்ளிகேஷனை போடுறது எந்த வேலை நீங்கள் செய்யும் போதும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு செய்யுங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் கருத்துன்றதை கமெண்ட்ஸ் மூலமாக நிச்சயமாக தெரியுங்க. மீண்டும் ஒரு புதிய சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது வெற்றி கொண்டு உங்கள் நண்பன்.